தேயிலை தூள் துகள்கள் சுடுநீரில் எவ்வாறு பரவுகின்றன? A. வெப்பச்சலனம் மூலம். By convection hood. B. சவ்வூடு பரவல் மூலம். By osmosis hood. C. ஆவியாதல் மூலம். By evaporation hood. T. பரவல் மூலம். By diffusion hood. சரியான பதில் D. பரவல் மூலம். By diffusion hood. பரவல் என்பது துகள்கள் அதிக செறிவுள்ள இடத்திலிருந்து குறைந்த செறிவுள்ள இடத்திற்கு தானாகவே நகரும் செயல்முறையாகும். சுடுநீரில் தேயிலை துகள்கள் இந்த இயற்பியல் நிகழ்வின் மூலமே சீராக பரவுகின்றன. வாழும் உயிரினங்களின் அடிப்படை கட்டமைப்பு மற்றும் செயல்பாட்டு அலகு என்ன? A. உறுப்பு ஆர்கன். B. மூலக்கூறு molecule. C. திசு டிஷ்யூ. D. செல் செல். சரியான பதில் D. செல் செல். சரியான விடை தி சோகஸ்மெலி செல் என்பது அனைத்து உயிரினங்களின் மிகச்சிறிய அடிப்படை கட்டமைப்பு மற்றும் செயல்பாட்டு அலகு ஆகும். அனைத்து உயிரியல் செயல்பாடுகளும் செல்லின் மட்டத்திலேயே தொடங்கி உயிரினத்தின் வாழ்வை தக்கவைக்கின்றன. மூலக்கூறு கத்தரிக்கோல் எதை குறிக்கிறது? A. ரெஸ்ட்ரிக்ஷன் நொதிகள் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ். B. டிஎன்ஏ லைகேஸ்கள் டிஎன்ஏ லிகேசஸ். C. RNA பாலிமரேஸ் RNA பாலிமரேஸ். D. டிஎன்ஏ ஹெலிகேஸ் டிஎன்ஏ ஹெலிகேஸ். சரியான பதில் A. ரெஸ்ட்ரிக்ஷன் நொதிகள் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ். சரியான விடை A. சோகஸ்மெலி ரெஸ்ட்ரிக்ஷன் நொதிகள் டிஎன்ஏ இழைகளை குறிப்பிட்ட இடங்களில் துல்லியமாக வெட்டுவதால் இவை மூலக்கூறு கத்தரிக்கோல் என்று அழைக்கப்படுகின்றன. இவை மரபணு பொறியியலில் ஜெனடிக் என்ஜினியரிங் டிஎன்ஏ துண்டுகளை உருவாக்க முக்கிய பங்கு வகிக்கின்றன. உயிர்வழி செறிவூட்டலில் செறிவூட்டப்படுவதற்கான இலக்குகளாக குறிப்பாக குறிப்பிடப்பட்டுள்ள ஊட்டச்சத்துக்கள் பின்வருவனவற்றில் எவை? A. நொதிகள் ஹார்மோன்கள் மற்றும் ஆன்டிபாடிகள். B. கார்போஹைட்ரேட்டுகள் கொழுப்புகள் மற்றும் நீர். C. வைட்டமின்கள் புரதங்கள் மற்றும் தாதுக்கள். T. சர்க்கரைகள் ஸ்டார்ச்கள் மற்றும் நார்கள். சரியான பதில் C. வைட்டமின்கள் புரதங்கள் மற்றும் தாதுக்கள். 3. சரியான விடை C. சோகஸ்மெலி உயிர்வழி செறிவூட்டல் என்பது பயிர்களில் வைட்டமின்கள் புரதங்கள் மற்றும் தாதுக்களின் அளவை அதிகரித்து ஊட்டச்சத்து குறைபாட்டை போக்குவதாகும். இது பொது சுகாதாரத்தை மேம்படுத்தும் ஒரு உயிரியல் தொழில்நுட்ப முறையாகும். கருத்து வரைபடத்தின்படி நுண்ணுயிர்கள் எந்த உயிரினங்களில் நோய்களுடன் தொடர்புடையவை? A. பாறைகள் ராக்ஸ். B. தாவரங்கள் பிளான்ட்ஸ். C. விலங்குகள் மட்டும் அனிமல்ஸ் ஓன்லி. T. மனிதர்கள் மட்டும் ஹியூமன்ஸ் ஓன்லி. சரியான பதில் B. தாவரங்கள் பிளான்ட்ஸ். 1. பாக்டீரியா பூஞ்சை போன்ற நுண்ணுயிரிகள் தாவரங்களில் பல்வேறு நோய்களை உண்டாக்கி மகசூலை பாதிக்கின்றன. உதாரணமாக எலுமிச்சையில் திட்டு நோய் மற்றும் உருளைக்கிழங்கில் கருகல் நோய் போன்றவை ஏற்படுகின்றன. 2. மூளை உறைகளின் மென்மையான உள் அடுக்கு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? A. எபிடியூரல் சவ்வு எபிடியூரல் மெம்ப்ரேன். B. அரக்னாய்டு சவ்வு அரக்னாய்டு மெம்ப்ரேன். C. பையாமேட்டர் டியாமேட்டர். T. டியூராமேட்டர் துராமேட்டர். சரியான பதில் C. பையாமேட்டர் டியாமேட்டர். சரியான விடை C. சோகஸ்மெலி பையாமேட்டர் என்பது மூளை உறைகளின் மெனிஞ்சஸ் மிக உட்புறத்தில் உள்ள மெல்லிய மற்றும் இரத்த நாளங்கள் நிறைந்த அடுக்கு ஆகும். இது மூளையின் மேற்பரப்போடு நெருக்கமாக இணைந்து அதை பாதுகாக்கிறது. 25 டிகிரி செல்சியஸ் இல் pH மற்றும் pOH இன் கூட்டுத்தொகை என்ன? A. 14. B. 7. C. 10. T. 0. சரியான பதில் A. 14. சரியான விடை A. சோகஸ்மெலி 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் நீரின் அயனிப் பெருக்கம் KW 10-14 ஆகஸ்ட் இருப்பதால் pH மற்றும் pOH ஆகியவற்றின் கூடுதல் எப்போதும் ஆகஸ்ட் 14 இருக்கும். இதில் கரைசலின் அமில அல்லது காரத்தன்மையை கண்டறிய உதவும் ஒரு நிலையான அளவீடாகும். பருப்பொருளின் அடிப்படை கூறு என்ன? A. ஆற்றல் எனர்ஜி. B. வெளி ஸ்பேஸ். C. ஒளி லைட். T. அணுக்கள் ஆட்டோம்ஸ். சரியான பதில் D. அணுக்கள் ஆட்டோம்ஸ். சரியான விடை தி சோகஸ்மெலி பருப்பொருள்கள் அனைத்தும் அணுக்களால் ஆனவை. இவை வேதிவினையில் ஈடுபடும் மிகச்சிறிய துகள்கள் ஆகும்.
அணுக்கள் இணைந்து மூலக்கூறுகளை உருவாக்கி பருப்பொருட்களை கட்டமைக்கின்றன. ஏ. ஆற்றல் என்பது வேலை செய்வதற்கான திறன், இது பருப்பொருள் அல்ல. திடப்பொருட்களில் துகள்களின் நிலை என்ன? ஏ. நிலையான நிலையில் உள்ளன. பி. நகர சுதந்திரமானவை. சி. தொலைவில் உள்ளன. டி. தோராயமாக விநியோகிக்கப்பட்டுள்ளன. சரியான பதில் ஏ. நிலையான நிலையில் உள்ளன. 3. திடப்பொருட்களில் துகள்களுக்கு இடையே ஈர்ப்பு விசை மிக அதிகமாக இருப்பதால் அவை நெருக்கமாக பிணைக்கப்பட்டுள்ளன. இதனால் துகள்கள் தன்னிச்சையாக நகர முடியாமல் ஒரு நிலையான இடத்தை பெற்றுள்ளன. ஒரு வாயுவை திரவமாக்க மூலக்கூறுகளை நெருக்கமாக கொண்டு வருவதைத் தவிர வேறு என்ன செய்யப்படுகிறது? ஏ. வெப்பநிலையை குறைத்தல், ரெடியூஸ் டெம்பரேச்சர். பி. அதன் கலவையை மாற்றுதல். சி. கொள்ளளவை அதிகரித்தல். டி. ஆற்றலை சேர்த்தல். சரியான பதில் ஏ. வெப்பநிலையை குறைத்தல், ரெடியூஸ் டெம்பரேச்சர். ஒரு வாயுவின் வெப்பநிலையை குறைக்கும்போது அதன் மூலக்கூறுகளின் இயக்க ஆற்றல் குறைந்து அவை நெருக்கமாகி திரவமாக மாறுகின்றன. இந்த நிகழ்வு குளிரூட்டல் அல்லது திரவமாக்கல் எனப்படும். மின்னழுத்தத்தை பொறுத்தவரை ஒரு மின்கலத்தின் நேர்மின்முனை எந்த பண்பை கொண்டுள்ளது? ஏ. இது நடுநிலை மின்னழுத்தத்தை கொண்டுள்ளது. பி. இது அதிக மின்னழுத்தத்தை கொண்டுள்ளது. சி. இது மாறுபடும் மின்னழுத்தத்தை கொண்டுள்ளது. டி. இது குறைந்த மின்னழுத்தத்தை கொண்டுள்ளது. சரியான பதில் பி. இது அதிக மின்னழுத்தத்தை கொண்டுள்ளது. 1. ஒரு மின்சுற்றில் மின்னோட்டம் அதிக மின்னழுத்தத்திலிருந்து குறைந்த மின்னழுத்தத்திற்கு பாய்கிறது, எனவே நேர்மின்முனை அதிக மின்னழுத்தத்தை கொண்டதாக கருதப்படுகிறது. இதுவே மின்னழுத்த வேறுபாட்டை உருவாக்கி எலக்ட்ரான்களின் இயக்கத்திற்கு காரணமாகிறது. 2. சார்லஸ் பாபேஜ் எப்போது ஒப்புமை கணினியை வடிவமைத்தார்? ஏ. 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில். பி. 18ஆம் நூற்றாண்டின் இறுதியில். சி. 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில். டி. 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில். சரியான பதில் பி. 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில். சரியான விடை. கணினியின் தந்தை என அழைக்கப்படும் சார்லஸ் பாபேஜ் 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் பகுப்பாய்வு இயந்திரத்தை வடிவமைத்தார். இதுவே நவீன கணினிகள் உருவாக அடிப்படையாக அமைந்தது. ஒரு சேர்மத்திற்கு பெயரிடும்போது சாத்தியமான மிக குறைந்த இடை எண் எதற்காக கருதப்படுகிறது? ஏ. வினைசெயல் தொகுதிகள். பி. பன்மடங்கு பிணைப்புகள். சி. முதன்மை பின்னொட்டுகள். டி. பதிலீடுகள். சரியான பதில் பி. பன்மடங்கு பிணைப்புகள். 1. சரியான விடை பி. சோகஸ்மெலி யூபாக் பெயரிடும் முறையின்படி ஒரு நீண்ட சங்கிலியில் பன்மடங்கு பிணைப்புகள், இரட்டை அல்லது முப்பிணைப்பு இருந்தால் அவற்றுக்கு மிக குறைந்த எண் வருமாறு எண்ணிட வேண்டும். உருப்பெருக்க லென்ஸாக பயன்படும் லென்ஸ் வகை எது? ஏ. இருகுழி லென்ஸ், பைகன்கேவ் லென்ஸ். பி. உருளை லென்ஸ், சிலிண்ட்ரிக்கல் லென்ஸ். சி. குழி லென்ஸ், கன்கேவ் லென்ஸ். டி. குவி லென்ஸ், கன்வெக்ஸ் லென்ஸ். சரியான பதில் டி. குவி லென்ஸ், கன்வெக்ஸ் லென்ஸ். சரியான விடை டி. சோகஸ்மெலி ஒரு பொருளை குவிய தூரத்திற்குள் வைக்கும்போது குவி லென்ஸ் நேரான மற்றும் உருப்பெருக்கப்பட்ட பிம்பத்தை உருவாக்குகிறது. இதனால் இது உருப்பெருக்க கண்ணாடியாக பயன்படுத்தப்படுகிறது. கலப்பினத்தில் பயன்படுத்தப்பட்ட தூய கால்வழி குட்டை தாவரத்தின் மரபணுவாக்கம் என்ன? ஏ. டிடி. பி. டிடி. சி. டிடிடிடி. டி. டிடி. சரியான பதில் பி. டிடி. 6. மெண்டலின் ஆய்வில் ஒடுங்கு பண்பான குட்டை தன்மை வெளிப்பட 2 ஒடுங்கு காரணிகளும் டிடி ஒன்றாக இருக்க வேண்டும். இது ஒரு தூய கால்வழி தாவரம் என்பதால் இதில் ஒத்த பண்பிணைவு மரபணுக்கள் உள்ளன. ஏ. டிடி என்பது ஒரு நெட்டை தாவரத்தின் கலப்பின மரபணுவாக்கம் ஆகும். பின்வரும் அலகுகளில் எது kgms 2க்கு சமமானது? ஏ. சதுர மீட்டர். பி. ms 1. சி. n. டி. கனமீட்டர். சரியான பதில் சி. n 1. நியூட்டனின் இரண்டாம் விதிப்படி விசை Fma, எனவே விசையின் அலகு kg/ms 2 அல்லது kgms 2 ஆகும். இந்த அலகு நியூட்டன் n என்று அழைக்கப்படுகிறது. மற்றவை சதுர மீட்டர் என்பது பரப்பளவின் அலகு. ms 1 என்பது திசைவேகம் அல்லது வேகத்தின் அலகு.
எந்த தாவரக் குழுவில் சைலம் மற்றும் புளோயம் இல்லை? ஏ. ஜிம்னோஸ்பெர்ம்கள் ஜிம்னோஸ்பெர்ம்ஸ். பி. பிரையோஃபைட்கள் பிரையோஃபைட்ஸ். சி. டெரிடோஃபைட்கள் டெரிடோஃபைட்ஸ். டி. ஆஞ்சியோஸ்பெர்ம்கள் ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ். சரியான பதில் பி. பிரையோஃபைட்கள் பிரையோஃபைட்ஸ். பிரையோஃபைட்கள் கடத்தும் திசுக்களான சைலம் மற்றும் புளோயம் இல்லாத எளிய நிலத் தாவரங்கள் ஆகும். இவை தாவர உலகின் இருவாழ்விகள் என்று அழைக்கப்படுகின்றன. ஏ. ஜிம்னோஸ்பெர்ம்கள் நன்கு வளர்ச்சியடைந்த கடத்தும் திசுக்களைக் கொண்ட பூவா தாவரங்கள். சிதறிய ஒளியின் தீவிற்கும் அலைநீளத்திற்கும் உள்ள தொடர்பை எந்த விதி விவரிக்கிறது? ஏ. ராலே சிதறல் விதி ரேலே ஸ்கேட்டரிங் லா. பி. ஸ்னெல் விதி ஸ்னெல்ஸ் லா. சி. ஹூக் விதி ஹுக்ஸ் லா. டி. பிராக் விதி பிராக்ஸ் லா. சரியான பதில் ஏ. ராலே சிதறல் விதி ரேலே ஸ்கேட்டரிங் லா. சரியான விடை ஏ. சோகஸ்மெலி ராலே சிதறல் விதியின்படி சிதறல் அடையும் ஒளியின் அளவானது அதன் அலைநீளத்தின் 4 மடிக்கு எதிர் விகிதத்தில் இருக்கும். இதனால்தான் குறைந்த அலைநீளம் கொண்ட நீல நிறம் வானத்தில் அதிகமாக சிதறடிக்கப்படுகிறது. நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?